அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுக்கோழிங்கிறதுனால அது ஒரு 2 தடவை விசில் விட்டு எடுக்கணும், அழுத்தமாக இருக்குங்கிறதுனால. ஏற்கனவே ஒரு 3 தடவை நாங்கள் கழுவியாச்சு. அதனால் இப்போது வேக வைக்கிறதுக்கு என்னென்னு பார்ப்போம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் எண்ணெய், அதோடு சேர்த்து கொஞ்சம் தயிர், மஞ்சள் தூளும் தயிரும் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழினாலே கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். அந்த கவுச்சி ஸ்மெல் போகிறதுக்காக இது எல்லாத்தையும் சேர்த்து வேக வைக்கிறோம். இந்த 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த 3ம் போட்டு நல்லா இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ அதோட இப்போது இஞ்சி பூண்டு இந்த பேஸ்ட்டு போட்டு இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்ப்போம். வேக வைக்கிறதுல இஞ்சி தோல் சீவி பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு. அதோட பூண்டு தோல் எடுக்க வேணாம், தனித்தனியாக பல்ல எடுத்து வச்சுக்கிட்டா போதும். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த 3த்தையும் அரைச்சிட்டு தக்காளி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சு அப்படியே வேக வைக்கிறதோட சேர்த்து போட்டால் போதும், அரைக்க தேவையில்லை. இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் இந்த பேஸ்ட்டு அரைக்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இஞ்சியை போட்டு அரைச்சிப்போம். அதோட பூண்டை போட்டு அரைச்சிக்கிறோம். மீதி இருக்க சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிறோம் நல்லாவே. தண்ணி ஊற்றிக்கலாம், தண்ணி சேர்த்து கெட்டியாகவே அரைச்சிக்கலாம். இப்போ இந்த 3ம் போட்டு நம்ம அரைச்சாச்சு. இப்போ ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மஞ்சள் தூளும் தயிர் எண்ணெய் அதோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கிறோம். பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இப்போ அதோட சேர்த்துக்கிறோம். நம்ம இப்போ அதோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 கல் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோழி நல்லா ஃபுல்லாகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வச்சிட வேண்டியதுதான். ஒரு 2 விசில் அழுத்தம் போகிறதுக்காக. இப்போ அடுத்து குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். மிளகு, கசகசா, பெருஞ்சீரகம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். புளி கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துருக்கோம், ஏன்னா அதோட லெமன் பாதி புளிஞ்சு ஊற்றுறதுனால. தேங்காய், பூண்டு கொஞ்சமாக, உப்பு தேவையான அளவு, அதோட மிளகு, கசகசா, பெருஞ்சீரகம் இதெல்லாம் தேங்காயோட போட்டு இப்போ வதக்கி அரைக்க போகிறோம். இப்போ கோழி நல்லாவே வெந்துருச்சு.
எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இப்போ எடுத்து ஊற்றிடுறோம். நாட்டுக்கோழி இப்போ நல்லாவே வெந்திருக்கு, எல்லாமே சாஃப்டாக தான் இருக்குது. குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியும் நம்ம ஊற்றிக்கிறோம். அதோட மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் போடுறோம் நாங்கள். மிளகாத்தூள் எவ்வளோ ஸ்பூன் போடுறீங்களோ அதை விட அதிகமாக 1 ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம வேக வைக்கிறதுல போட்டோம், அதனால் கம்மியாகவே போட்டுக்கலாம். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறீங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் அடுப்பில் கொதிக்க விடுறோம். இப்போ அடுத்து இன்னொரு எண்ணெய் சட்டியில் தேங்காவை நல்லா வதக்குறோம். துருவி வச்சிருந்த தேங்காய், பூண்டு, கசகசா, மிளகு, பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் இல்லாமல் நல்லா வதக்குறோம். எண்ணெய் ஊற்றி வதக்கணும்னு அவசியம் இல்லை. கோழி குழம்புக்கு இப்படி தேங்காய் வதக்கி போட்டு அரைச்சி அதை ஊற்றுனா தான் டேஸ்ட்டு. நார்மலாக அரைச்சி ஊற்றுனா அது டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. நல்லா வதக்கியாச்சு. இப்போ அதை நல்லா அரைச்சிக்கிறோம். தண்ணி விட்டே கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காவை குழம்புல இப்போ கலந்தாச்சு. ஃபுல்லாகவே ஒரு தடவை நல்லா கிண்டிடுங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட கரைச்சி வச்சுருந்த அந்த புளி தண்ணியை இப்போ ஊற்றுறோம். புளி நாங்கள் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஒரு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. தேங்காய் இப்போ தானே அரைச்சி ஊற்றிருக்கோம், அதனால் கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். அடுத்து இப்போ கடைசியாக தாளிக்கிறது என்னென்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயில் அது எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இங்கே நாட்டுக்கோழி குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக லெமன் இருக்குல்ல, அந்த லெமனை பாதி மூடி நாங்கள் புளிஞ்சு ஊற்றுறோம். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுல் லெமனையுமே புளிஞ்சு ஊற்றலாம். இப்போ இங்கே எண்ணெய் சூடாக்கியாச்சு. அதில் பட்டை கிராம்பு போட்டாச்சு. அதோட பெருஞ்சீரகம், பூண்டு. ஃபஸ்ட்டு இது மூணுத்தையும் நல்லா வதக்குறோம். சில பேர் இந்த தாளிக்கிறது ஸ்டார்டிங்லேயே தாளிச்சிடுவீங்க. அப்படி தாளிக்காமல் கடைசியாக தாளித்து குழம்புல போடணும். கடைசியாக வெங்காயம், சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சதை போட்டு அதையும் தாளிக்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை வடை போகிற வரைக்கும் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிடுறோம் ஃபுல்லாகவே. இப்போ தாளித்ததை குழம்புல ஊற்றுறோம். இப்போ ஃபுல்லாக ஒரு ரூபா மிக்ஸ் பண்ணிடுறோம்.
சுவையான நாட்டுக்கோழி குழம்பு தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.